செகண்ட் லெசன் செகண்ட் பாலினாமியலுடைய இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ ஆஃப் கேட்பாங்க. அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸில் எழுதிடுங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, பி ஆஃப் ஜீரோ கேட்டிருக்காங்க. இப்போ பி ஆஃப் ஜீரோனா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 அப்படியே போட்டுக்கணும், எக்ஸுக்கு பதில் 0. 4 அப்படியே போட்டுக்கணும், எக்ஸுக்கு பதில் 0. 3 அப்படியே போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா 5 × 0 0. முதல்ல ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணாலும் 0 தான். இப்போ இதெல்லாம் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கணும், 3. இதுதான் பி ஆஃப் ஜீரோக்கான வேல்யூ. அதே மாதிரி பி ஆஃப் -1 கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 × எக்ஸ் இருக்கிற இடத்துல -1. இந்த சைனை மாற்றக்கூடாது. இந்த மைனஸ் தான், 4ம் 4 தான். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -1 இந்த ஸ்கொயர் +3. இப்போ என்ன பண்ணணும், இதை அதால் மல்டிப்ளை பண்ணால் -5. முதல்ல ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1. எப்போதுமே மைனஸ் நம்பருக்கு பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்தால் மைனஸில் ஆன்சர் வரும், பவர் ஈவன் நம்பரில் இருந்தால் பாசிட்டிவில் ஆன்சர் வரும். இது 2 -1 × -1 +1 தான். இந்த மாதிரி போட்டு அப்புறம் ஆன்சர் போடணும். அப்போ -5 இங்கே -4 × 1 -4 +3. இப்போ மைனஸை ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கணும், +3 அப்படியே போட்டுக்கணும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருடைய சைனை போடணும். ஸோ இதே மாதிரி பி ஆஃப் 2ஓட வேல்யூ எங்கெல்லாம் 2 இருக்கு, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2ஓட சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இது நமக்கு பார்க்கும்போது புரியும் தான், நீங்களாக போட தான் இது வந்து நமக்கு ப்ராக்டிஸே ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்த சம்மிலையுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு சம்முக்குமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பி ஆஃப் 0, பி ஆஃப் 1, பி ஆஃப் 2. நான் ஒரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதே மாதிரி தான் அடுத்த சம்மெல்லாம் போடணும். ஓகேவா? பி ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டு y² - y + 1. இப்போ பி ஆஃப் 0 ஒய் இருக்கிற இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது ஒய் இருக்கிற இடத்துல 0 0 0 போட்டாச்சு, ஆன்சர் கிடச்சிது. அதே மாதிரி பி ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பி ஆஃப் 2வை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனும் பி ஆஃப் டி, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை டி, இங்கே வேரியபிள் டி வந்தால் பி ஆஃப் டின்னு வரும். முதல்ல அப்படியே வேரியபிளை போட்டுக்கணும். பி ஆஃப் 0னா எங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கெல்லாம் 0வை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். பி ஆஃப் 1 அப்படின்னா எங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். எங்கெல்லாம் 2 இருக்குதோ, எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடணும், மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். லாஸ்ட்டாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைனாக போடணும். இதே மாதிரி 4 சம்முமே இப்படி தான். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதிக்கணும். பி ஆஃப் 0, பி ஆஃப் 1, பி ஆஃப் 2. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே முதல்ல 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் போட்டணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அதோட ஆன்சர் போடணும். 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும், அதோட ஆன்சர் போடணும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே முடிஞ்சது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த தேர்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இவ்வளோ தான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இண்டிகேட்டட் எகெயின்ஸ்ட் தம். இப்போது இது ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இது எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ ஆன்சர் என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். கிடைச்சதுன்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், இல்லைன்னா இல்லை. இப்போ போட்டு காமிக்கிறேன். பி ஆஃப் எக்ஸில் 3x + 1 போட்டுக்கோங்க. இந்த வேல்யூவை எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -1/3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 போட்டாச்சு, எக்ஸ் இருக்கிற இடத்துல -1/3 போட்டாச்சு, +1. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிட்டு -1 மட்டும் இருக்கும், +1 -1 + 1 0. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் 0வா வந்தால் அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், அப்படி இல்லைன்னா இல்லை. இதில் கஷ்டமான சம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரூட் இருக்கு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் LXM, இப்போ பி ஆஃப் -m/l அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல் அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல -m/l போட்டுக்கணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். -m. இப்போ இந்த எல்லும் கீழே மேலே ஒரே நம்பர் இருந்தால் அது கேன்சல் ஆகிடும். -m + m என்ன ஆகிடும், 0. அதனால் இது எஸ்இடிசியா ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இதுவே இதே மாதிரி அடுத்த சம் 3x² - 1 ரூட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் -1 ஸ்கொயர் பண்ணால் +1, √3 ஸ்கொயர் பண்ணால் 3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3க்கு இந்த 3 நம்ம மல்டிப்ளை இருந்தால் மட்டும் தான் கேன்சல் ஆகும், ப்ளஸ் மைனஸில் கேன்சல் ஆகாது. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிட்டு இந்த +1 -1 ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். அதனால் இது வந்து ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இதுவே 2/√3 இருந்தால் நமக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இல்லை. ஏன்னு பார்த்தா 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 3 கேன்சல் ஆகிட்டு 4 - 1 3ன்னு வரும். அதனால் இது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இல்லை அப்படின்னு போட்டுடணும். ஸோ இவ்வளோ தான். இதில் எல்லாமே ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இல்லையான்னு கேட்டால் முதல்ல இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும்.
எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே இருக்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஆன்சர் நமக்கு 0 வந்தால் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், இல்லைனா இல்லை. கடைசி கொஸ்டினில் ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன ஈக்குவேஷனும் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு என்ன வருமோ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா அதுதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஒரு 2 சம் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னா இது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த ப்ளஸ் 5 இங்கே போச்சுன்னா -5 ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு வந்து -5 சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ x minus 5னா x minus 5 is equal to 0, x is equal to plus 5 அப்படின்னு வரும். 2x plus 5 இருக்குன்னா 2x எதுக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாலும் அந்த ஈக்குவேஷனை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிட்டு அதுக்கு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ 2x is equal to plus 5 ஈக்குவலுக்கு அப்புறம் வச்சுன்னா -5. அப்போ x is equal 2x is equal to -5னா x is equal to -5/2. இப்படி தான் இந்த சம்மு ஃபுல்லாகவே போடணும். இதில் கொஞ்சம் கஷ்டமான சம்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டு சம் தான். P of x இதே மாதிரி தான் அதுவும் cx plus d. cx plus d is equal to 0னா cx is equal to plus d ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா -d. அப்புறம் வெறும் x மட்டும்தான் இருக்கும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறதால இங்கே டிவைட். இந்த ப்ளஸ்ஸாக இருந்தால் ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மல்டிப்ளையாக இருந்தால் ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா டிவைட் ஆகும். இவ்வளோ தான் இது எல்லா சம்முமே. இப்போது 3x minus 2 இருக்குன்னா 3x minus 2 is equal to 0. 3x is equal to -2 ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். x is equal to 2/3. இப்போ எல்லா சம்முமே நம்ம செகண்ட் லெசனில் செகண்ட் 2.2ல் எல்லா சம்முமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக.